ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் நேச்சுரல் டெரஸ் கார்டன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ஆடிப்பெருக்கு ஆஃபரில் ஒரு 3 புது வரவை வாங்கியிருந்தோம். கேபிஎஸ் நர்சரி கார்டன் தருமபுரியிலேருந்து. அதில் இதுதான் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லின்ற ஒரு ரகம். இது நல்ல பெரிய கண்ணாகவே கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 5 அடி கண்ணாக வாங்கியிருந்தேன். அவங்க கேபிஎஸ் நர்சரியில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டல்காரி வாட்டர் ஆப்பிள் அப்படின்ற ஒரு ரகம். இது கொஞ்சம் நல்லா பெரிய செடியை தான் கொடுத்துருந்தாங்க. இது ஆடியோ ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் நாங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வளர்ந்த ஒரு பெரிய ட்ரம்மில் தாங்க வைக்க போகிறோம். நாம் ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், ஏன்னா இது கொஞ்சம் மரமாகக்கூடிய செடின்றதுனால இதை கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சா தான் கொஞ்சம் அடுத்த முறை நம்ம ரீபார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன். ட்ரம்மை கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஆடிப்பெருக்கைக்கு 3 புதிய வரவு வந்தது. ஒன்று வியட்நாம் சூப்பர் ஏர்லி, இன்னொன்று டல்காரி வாட்டர் ஆப்பிள், இன்னொன்று கீழே வச்சுருக்கேன் வியட்நாம் சாத்துக்குடி. இது எப்பவும் போல் நான் சொல்கிற அந்த மண்கலவை தாங்க. 1:1:1 என்ற ஒரு ரகத்தில் தான் நான் எப்பவும் கலந்து வைப்பேன். என்னுடைய பழைய வீடியோ சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு சாண உரம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு. இது கொஞ்சம் நான் எப்பவும் சேர்த்துக்குவேன். நம்ம தேங்காய் நாருக்கு பதில் இந்த மாதிரி புங்கம் இலை, வேப்ப இலை, ஸோ இதெல்லாம் சேர்த்துக்குவேன் நான். ஸோ தேங்காய் நாரில் கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறது கிடையாது. கூட கொஞ்சம் நம்ம அந்த ஆற்று மணலும் சேர்த்துக்குவேன் கொஞ்சம். அப்போ தான் வேறு ஊறி போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தோட்டத்து மண்ணும் எடுத்துக்குவேன். தோட்டத்து மண் இது. ஸோ இது எல்லாம் கலந்து தான் நான் செய்வேன். நான் ஏற்கனவே மண்கலவை எப்படி செஞ்சுக்கிறேன்ற ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். நேச்சுரல் டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ போட்ட ஆரம்பிச்சுன்னா அது வீடியோவுடைய லென்த்து கொஞ்சம் அதிகமாகிடும். ஆனால் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணியே வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி புச்சா அப்படி புட்டு மாதிரி இருக்கணும். அந்த பதம் வரைவரெல்லாம் ரெடி பண்ணோம் மண்ணை. ஸோ கூட வந்து இந்த பயோ உரம் தாங்க போட்டிருக்கேன். அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த வேர்ப்புழு வேர்க்கரையான் வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனாஸ், இதெல்லாம் கலந்து தான் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கூடவே கொஞ்சம் பஞ்சகவ்யம், கொஞ்சம் மீன் அமிலம் இதெல்லாம் போட்டு ஒரு 3 நாள் நல்லா பதப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் போட்டு நம்ம நட வேண்டியது தான். ஸோ 1 by 1 பார்ப்போங்க. நம்ம வீட்டு புதிய வரவு எப்படி வளர்கிறாங்கன்றத பார்த்துக்கிட்டே இருப்போம். 1 by 1 நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஓகேங்க, இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி பிளான்ட்டு ஒரு வழியாக ட்ரம்மில் வச்சாச்சுங்க. ஸோ வைக்கும்போது இப்படி வைக்கணுன்னா கீழே பாட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அந்த பாட்டம் கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சைடு எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். சைடு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் வேர் அடிப்படும். நான் கேமரா வச்சுட்ருக்கேன், அதனால் எனக்கு இது பண்ணல. இல்லைன்னா பிச்சை ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு கவரை தூக்கி போட்டுடுங்க. அடுத்து டல்காரி வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்கிறது பார்க்குறேங்க. இது ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம சைட்லலாம் மண் கலவை போட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் புங்க இலை, வேப்ப இலை, அந்த மாதிரியான இலை தாங்க. அதெல்லாம் இது நல்லா காய வச்சு, இது ஒரு 4-5 மாதம் எங்கிட்ட நல்லா காய வச்சு சருக்காக இருக்குதுங்க. இது நீங்கள் உடனே ஃப்ரெஷ்ஷாக போட்டுடாதீங்க, அப்புறம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வியட்நாம் சூப்பர் ஏர்லியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த சின்ன கவர்லேருந்து பிரித்து நம்ம ட்ரம்மில் நட்டுட்டேங்க. இனி வரும் காலங்களில் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய சேனலையும் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக மண்ணு கொட்டியாச்சு, உள்ளே வச்சாச்சு நம்மளுது. அது கொஞ்சம் காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு கொம்பு நட்டுடணும், இல்லைனா காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டர் ஆப்பிள், ரெட் வாட்டர் ஆப்பிள் இருந்ததுங்க. அது கொஞ்சம் வேர் மாற்றி வைக்கணும், ஏன்னா வேர் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ அதை வச்சுடுவோங்க. இது ரெட் வாட்டர் ஆப்பிள். இது கொஞ்சம் கேலெல்லாம் பெருத்துச்சு. சின்ன 10 லிட்டர் கேனில் இருந்தது. இப்போ அதை மாற்றி நம்ம இந்த ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் வச்சுடுவோம்.
ஒரு வழியாக ரெட் வாட்டர் ஆப்பிலாம் வச்சாச்சுங்க. மண் ஃபில் பண்ணி இந்த ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் தாங்க வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 லிட்டர் கேனில் இருந்தது, வேறு வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூர்ட் ஆகிடுச்சு. தண்டு ஒரு நல்ல கிளை விட்ருக்கு. ஒரு 2-3 முறை காய்ச்சிது. அது இடம் பற்றாக்குறையினால அப்படியே இலெல்லாம் பழுத்து விழுந்தது. அது ஆடிப்பெருக்க முன்னிட்டு இன்றைக்கி தான் அது பண்ணணும்னு இருக்குது. இன்னும் ஒரு 2 செடி நடணும். டல்காரி வாட்டர் ஆப்பிளும் சாத்துக்குடியும். இருட்டாகிடுச்சு. திருப்பி அதனுடைய கண்டினியூஷனாக காலையில் போடுறேன் நான். இதுவும் வாட்டர் ஆப்பிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வாட்டர் ஆப்பிள், அது நார்மல் வாட்டர் ஆப்பிள். அது வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சது டல்காரி என்கிற ரகம். அது நல்லா கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய ரகம் அது. ஓகேங்க. இது முதல்ல இது 2 செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றிடுவோம், உயிர் தண்ணி ஊற்றிடுவேங்க. திருப்பி நான் மறுநாள் காலையில் 2 இந்த வியட்நாம் சாத்துக்குடி ப்ளஸ் டல்காரி வாட்டர் ஆப்பிள் நடவு செய்கிறது நான் காட்டுறாங்க காலையில். ஓகேங்க. ரெட் வாட்டர் ஆப்பிள் நம்ம வச்சுட்டோம். அடுத்து நம்ம டல்காரி வாட்டர் ஆப்பிள் வைக்க போகிறோங்க. நேரம் ஆகிடுச்சு, இருந்தாலும் கையோட இதையும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மண்கலமையும் கொஞ்சம் இருந்தது. சரி, கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. டல்காரி வாட்டர் ஆப்பிளுங்க. ப்ராசஸ்லாம் அதே சேம் ப்ராசஸ் தான். 1:1:1 என்ற விகிதம் தான். கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து சூடோமோனாஸ், பொட்டாஷ் பாக்டீரியா, பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், இந்த மாதிரி கொஞ்சம் உயிர் உரங்களும் கலந்துக்கலாம். பட்டை மிக்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த மண்கொலை நம்ம அப்படியே புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இதை பாட்டம் கட் பண்ணிவிட்டு சைட்லேருந்து எடுத்து நம்ம ட்ரம்மில் வச்சிடலாங்க. ஒரு வழியாக டல்காரி வாட்டர் ஆப்பிள் வச்சாச்சுங்க. சரி, நாளைக்கு வச்சிடலான்னு பார்த்தேன். சரி, கையாக நிற்க வச்சிட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நம்ம வீட்டுடைய 3 புதிய வரவுங்க. வியட்நாம் ஏர்லி சூப்பர், டல்காரி வாட்டர் ஆப்பிள் அண்ட் ரெட் வாட்டர் ஆப்பிள். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆடிப்பெருக்கில் ஒரு 3 செடி நம்ம நட்டு இருக்கோம். அது மழையின் காரணமாக ஒரு நாள் முன்னாடியே நேற்று நைட்டே நான் நட்டுட்டேன். அதனால் அந்த செடிங்களை உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. அதனால தான் இப்போ நான் விடிஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. பாருங்கள், இதுதான் வியட்நாம் ஏர்லி சூப்பர். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 வருஷத்துலேயே காய் தரக்கூடியது. காய்கள் வந்து ரொம்ப பெருசாக அந்த 30 கிலோ 40 கிலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு 5 to 7 கிலோக்குள்ளே அவ்வளோதான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பிஞ்சும் அலோவ் பண்ணக்கூடாது. 2 பிஞ்சு விட்டால் 1 அலோவ் பண்ணலாம், 4 விட்டால் ஒரு 2 அலோவ் பண்ணலாம். அப்படி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த காயும் ஓரளவுக்கு நல்லா பெருத்து நல்லா ருசியாக இருக்கும். மற்ற ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஆகும். பட் வியட்நாம் ஏர்லி சூப்பர், அப்புறம் J33, கம்போடியன் பலா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துலேயே காய்க்கக்கூடியது. அதுவும் இந்த வியட்நாம் ஏர்லி சூப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 வருஷத்துலேயே காய்க்கக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னா டல்காரி வாட்டர் ஆப்பிளுங்க. இது நல்லா ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் பெருசாக நல்ல ருசியோடு வரக்கூடியது. நல்ல செம்ம டேஸ்ட் இருக்கும். வாட்டர் ஆப்பிள் இது ஒரு நல்ல டேஸ்ட்டான ரகம். இது பார்த்திங்கன்னா ரெட் வாட்டர் ஆப்பிள். இது நார்மல் ரெட் வாட்டர் ஆப்பிள். இதுவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த மரங்கள் அந்த மேலே வச்ச அந்த மரங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி வளர்ந்து பயன் தருதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நீ நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.